இப்போ டார்ச் லைட்டுக்காரர் ஒருத்தர் போனார்ல மக்கள் நீதி மைய தலைவர் நன்றி சொன்னார் பார்த்தீங்களா? கருணாநிதி இந்த வேலை பண்ணுவார். நடிகர் சங்க கடன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு பணத்தை தூக்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயோ போன கவர்மெண்ட்டில் கொடுத்தாரு. 1 கோடி நினைக்கிறேன், மன்னிக்கணும், 1 கோடி 96 பீரியடில் 2006 பீரியடில் எனக்கு சரியா நினைவில்லை. 1 கோடி தூக்கி கொடுத்தாரு கவர்மெண்ட் பண்ணிட்டேன். நடிகர் சங்க கடனை நடிகர்கள் அடைக்கிட்டான். வீட்டில் இருந்து இவங்க கணக்கில் இருந்தோ இல்லை கட்சி கணக்கில் இருந்தோ 10 நிமிஷம் எடுக்க மாட்டாங்க, மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுப்பாங்க. இதனால தான் சொல்கிறேன், திஸ் கவர்மெண்ட் ஷுட் கோ. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து சில பெரிய சென்னை போல பெரிய மாநகராட்சிகள் பிரச்சனை இல்லை தம்பி. சின்ன சின்ன உள்ளாட்சிகள் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதை நம்பி தானே இருக்காங்க. வருமானம் குறைவாக உள்ள மாநகராட்சிகள் இருக்குல்ல, இது என்ன ஆகுனா மாநகராட்சிக்கு இந்த மாநகராட்சி பேரூராட்சிகளுக்கு வருவது நகராட்சிகளுக்கு இந்த வருவாய் குறையும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் கை வைப்பாங்க. ஒரு மாமன்ற கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு இது 10 சொத்து வரி ஏற்று, வீட்டு வரி ஏற்று, தண்ணி வரி ஏற்று. அது பாமரன் ஏழை பாதிக்கப்படுறான். இவங்களுக்கு என்ன கஷ்டம் தேட்டர் ஒன்று இருக்குன்னு என்ன சொல்கிறான்? அப்படி கஷ்டப்பட்டு உன்னை யார் தேட்டர் நிறுத்த சொல்லு? மூட்டு போ. எத்தனை தேட்டர் கல்யாணம் படம் ஆகுது, பண்ணிட்டு போ. இன்னொன்று தான் பெரும்பாலும் மல்டிப்ளெக்ஸஸ் ஆகிட்டு இது எம்என்சிசி பிவிஆர் போன்ற பெருநிறுவனங்கள் வந்துச்சு, அவன் நடத்திட்டு போட்டான். உங்களால் அவ்வளோ கஷ்டப்படலாம் யாரும் உங்களை தேட்டர் நடத்த சொன்னது?